அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவுகளை ரத்து செய்ய கோரிய மனுக்களை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் அமர்வு விசாரித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்தவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி நீதிமன்றத்தில் ஆஜரான ஹசன் முகமது ஜின்னா இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இது ஒவ்வொரு வழக்குக்கும் இது மாறுபடும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தேவையில்லாமல் குண்டர் சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுபவர்கள் இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இதற்கு அவ்வாறு எதுவும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை ஹசன் முகமது ஜின்னா தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்தார். மேலும் தேவையில்லாமல் இந்த குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என டிஜிபிக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளதாகவும் தற்போது குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். இதையடுத்து இந்த குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆராய வேண்டும் என தலைமை குற்றவியல் வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் பொதுமக்கள் அச்சமின்றி காவல் நிலையத்தை அணுகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.